தமிழரசி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎன் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேன்மொழி இருக்காங்களா, தமிழரசியோட தங்கச்சி. அவங்க 3,00,000 கிட்ட யார்கிட்டேயோ வந்து பணம் வந்து வாங்கியிருக்காங்க. அதனால் அவங்களால திருப்பி கொடுக்க முடியல. அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பன்னு கை மாத்தா வாங்க வாங்க, இப்போ நான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேனே, இப்போ நான் எப்படி 3,00,000 திருப்பி கொடுக்க போகிறேன், சுத்தமாக புரியலையே அப்படின்னு சொல்லி தேன்மொழி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அக்கா கிட்ட உதவி கேட்கலாமா, அக்காவே பாவம், இந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவான்னு தெரியலன்னு சொல்லிட்டு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஜெயாராணி வந்து கேட்குறாங்க, என்னடி ஆச்சு, ஒரு மாதிரியா இருக்க, சாப்பாடு சாப்பிடவாங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கெலாம் எதுவும் தேவையில்லை, நான் அப்புறமேட்டு சாப்பிட்றேன், எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு சோகமாக வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தேன்மொழி என்ன பண்ணி சமாளிக்கலாம், அவங்க வேற பணம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஃபோன் எடுக்கக்கூட மாட்டேங்கிறோம், வீட்டுக்கு அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம தமிழரசி இருக்காங்களே, அவங்கக்கிட்ட வந்து லவ்வை வந்து சொல்கிறாங்க. நீ எதுவாக இருந்தாலும் யோசிச்சு சொல்லுமா அப்படின்னு சொல்லி, நான் உன்னோட பிறந்த நாள்னு நினச்சி தான் இது மாதிரிலாம் சொல்லலான்னு வந்தேன், ஆனால் நீ இல்லைன்ட்டேன், அதுக்குன்னு நான் மனசில் பட்டது எல்லாம் இன்னொரு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, நான் ப்ரப்போஸ் பண்ண தான் வந்தேங்கிற விஷயத்த உண்மையை போட்டு உடச்சிட்றாங்க. நான் உன்னை காதலிக்கிறேன், யோசிச்சு எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சிபி போகலான்ட்டு இருக்கிறப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி தான் உங்கள் அம்மாவும் அத்தையும் என்கிட்ட பேசினாங்க சார், உன் மனசில் அது மாதிரிலாம் துளி கூட ஆசை இருக்கக்கூடாதுன்னு. நான் ஆசையே படலை, உங்கள் பையன் என்கிட்ட இது மாதிரிலாம் பேசினதுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நான் உங்கள் பையனை லவ் பண்ணுறேன்னு உங்கள் கிட்டே சொன்னேனான்னு சொல்லிட்டு சொன்னேன், நீங்கள் மாட்டுக்கு இப்படியெல்லாம் முடிவு பண்ணுறீங்க, உங்களுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாரோட ஆசீர்வாதத்தோட வெண்பாவை கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணாலும் சரி, என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, உங்கள் மனசில் இருக்கிற ஆசையை எடுத்துருங்கிற மாதிரி தமிழரசி சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நான் என்னோடய முடிவை சொல்லிட்டேன், எதுவாக இருந்தாலும் யோசிச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்ததாக அவங்க ஃப்ரெண்டு கேடிக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. ஜெயாராணி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம தமிழுக்கு, ஏண்டி காலையில் வீட்டுக்கு வாடி, இங்கே வீடே இருக்கிற நிலைமையை பார்த்தா எனக்கு என்னமோ சரியில்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏம்மா என்ன ஆச்சு, உன் தங்கச்சி இருக்கால்ல, காலையிலேருந்து சாப்பிட சரியாக மாட்டேங்கிறா, காலேஜுக்கு கொடுத்த சாப்பாடையும் சாப்பிடலை, வீட்டில் வந்து சாப்பிடுன்னு சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்கிறா, அவள் ஏதோ கஷ்டத்தில் இருக்கா, என்கிட்ட சொல்லாத கூட உன்கிட்ட சொல்ல வாய்ப்பு இருக்குது, சரிம்மா காலையில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து கிளம்பலான் இருக்காங்க. முத்தம்மா, நான் எடுத்தோடனே இன்றைக்கி கம்பெனிக்கு கொஞ்சம் தாமதமாக தான் வருவேன், சரிங்களா, இதை மட்டும் சொல்லிவிடுங்க யாராவது கேட்டால். சரிம்மா நான் சொல்லிடுறேன், எங்கம்மா எங்கேயும் அவசர வேலையா அப்படின்னு சொல்லி முத்தம்மா கேட்குறாங்க தமிழரசிக்கிட்ட. வீட்டுக்கு வரைக்கும் போகிறேன், அம்மா கூப்பிட்ருந்தாங்க, சரி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வீட்டுக்கு வந்து போகிறாங்க. இசைவாணி வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்பன்னு பார்த்து பேசுகிறாங்க. எனக்கா என்னை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்னை மறப்பனா, அம்மா குடும்பம் சாப்பாடு நான் ஊட்டி விட்றேன், போ என் பக்கத்துலேயே உட்காராத, நீ பார்த்தே வந்து 2-3 வாரத்துக்கு மேலே ஆச்சு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சாரிம்மா அங்கே கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது, அக்கா போனது ஒரு முக்கியமான வேலைக்கு, அதனால தான் தங்கத்தை கூட பார்க்காம விட்டுட்டேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சாப்பாடெல்லாம் அதுக்கப்புறம் சமாதானம் பண்ணி ஊட்டி விட்டுறாங்க. அம்மா தேனி என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கா, தெரியலடி, இவ ஒரு மாதிரி இருந்தா அவள் ஒரு மாதிரி இருக்கா, 2 பேரையும் சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகுது, சரிம்மா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தேன்மொழி ரூமில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இனிமேட்டு நம்ம குடும்பத்துக்கும் நம்மளால் சிரமம் இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு புடவையை தூக்கி மேலே வந்து போடுறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து என்ன பண்ணுன்னே தெரில, யதார்த்தமாக வந்து ஜன்னல் வழியாக வந்து பார்க்குறாங்க நம்ம தமிழரசி. அம்மா அம்மா இங்கே வாமான்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு கதவை தட்டுன்னு தட்டினோன்னே அப்படியே வந்து தேன்மொழியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு உட்கார வைக்கிறாங்க. என்னடி காரியம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி, அம்மா கிச்சனுக்கு போய் தண்ணி எடுத்துருவாமா அப்படின்னு சொன்னோன்னே தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே வந்து தண்ணியை வந்து மடக்குன்னு குடிச்சிட்டு, ஏண்டி என்ன பிரச்சனை, இதனால தான் 2 நாளாக நீ உம்முன்னே இருந்தியா, சொல்லிடி என்னடி பிரச்சனை, அம்மா நான் தப்பு பண்ணிட்டேம்மா, என்னை மன்னிச்சிருமா, என்னடி பண்ண சொல்லிடி அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் கேட்குறேன்ல, நான் திட்ட மாட்டேன் அடிக்க மாட்டேன் சொல்லுங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க அம்மாவை தடுத்துட்டு தமிழரசி கேட்குறாங்க. நான் கொஞ்சம் கடன் வாங்கி செலவு பண்ணிட்டேன், என்னால் அதை திருப்பி கொடுக்க முடியல. ஏண்டி உன்னால் எப்படி கொடுக்க முடியும், என்ன 1000ல் வாங்கினியா, இல்லை எவ்வளோ வாங்கியிருப்ப, சும்மா வெளியே போனப்போ வந்தப்பன்னு கொஞ்சம் வாங்கினம்மா, அது கைக்கு மீறி அதிகமாகிடுச்சு, எத்தனை ஆயிரண்டி வாங்கினேன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா லட்சத்தை தாண்டிடுச்சுமா அப்படின்னு சொல்லும்போது, என்னது லட்சத்தை தாண்டுற அளவுக்கா நீ கேட்க பணம் கொடுத்தாங்க, இது என்னமோ சரியில்லையே அப்படின்னு சொல்லி ஜெயாராணி வந்து வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க.
எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கா? உங்கள் அக்காவே 30,000 ரூபாய்க்கு சம்பளத்தில் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கா, குடும்பத்தையே வந்து கட்டி இழுத்துக்கிட்டு இருக்கா. நீ என்றானா 3,00,000 கிட்ட வந்து செலவு பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்கிறியே, கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா? குடும்பத்தோட கஷ்டம் பொறுப்பு இதெல்லாம் இவளுக்கு தெரிஞ்சிருந்தா இப்படியெல்லாம் இவ செஞ்சிருப்பாளாங்கிற மாதிரி வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜெயாராணி நியாயமாக ஒரு பக்கம் சரி பார்த்துக்கலாம், நான் அவங்க கிட்ட பேசுகிறேன் அக்கா, அவங்க 2-3 நாளில் பணம் தரணும்னு சொல்லி பேசுகிறாங்கக்கா. நம்ம எப்படிக்கா வந்து அவ்வளோ பெரிய காசை வந்து ரெடி பண்ண முடியும்? நம்ம அப்பா பழையபடி நம்ம கூட இருந்திருந்தாலும் பரவாயில்ல, அவர் எங்கே இருக்காருன்னு வேற தெரியல, என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்கே ஒன்றும் புரியல. சரி நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன், இப்போ இல்லாத பிரச்சனை இல்லை, இது வேற வந்து சுமக்கணுமா? யாரு தாம்மா தப்பு பண்ணலை, விடுமா, இது சமாளிக்கிற அளவு தான் இருக்குது, அந்த அளவுக்கு நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். தேனு, கொஞ்சமாவது பொறுப்பாக நம்ம குடும்பத்தோட கஷ்டத்தை தெரிஞ்சு நீ பேசுனா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா, இனிமேட்டு நான் எதுவும் தப்பு பண்ண மாட்டேன், யாருக்கிட்டே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜெயாராணியும் தமிழரசியும் கேட்டோன்னே ஒருத்தர்கிட்ட வாங்கினோமா அப்படின்னு சொல்லி பேரை வந்து சொல்கிறாங்க. அவங்க வீட்டு அட்ரஸ் தெரியுமா? தெரியும், வா நம்ம 2 பேரும் போய் பேசலான்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் அந்த வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. அங்கே ஏற்கனவே வந்து ஒருத்தர்கிட்ட வந்து கராராக வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, உனக்கு நான் என்ன ஃப்ரீயாவா காசு கொடுக்குறேன்? இல்லை, எனக்கு யாராவது ஒருத்தர் ஃப்ரீயாக தராங்களா? இதெல்லாம் கொடுக்கல் வாங்கல் இருக்கணும்டா, எனக்கும் ஒரு காசு கிடைக்கணும், உனக்கும் வந்து சமாளிக்கிற அளவு இருந்தால் தான் நீ வாங்கணும். அதை விட்டுட்டு நீ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்குவேன், அதுக்கப்புறம் முன்னால் கொடுக்க முடியலன்னு சொல்லி இல்லைன்னு கை விரிச்சேனா நான் உன்னை சும்மா விட்டுருவேனா? எனக்கு தெரியாதுடா, மரியாதையா எனக்கு என்னோட பணம் வேணுங்கிற மாதிரி கராராக வந்து கேட்டுட்ருக்காங்க. இதே மாதிரி தான்ப்பா என்கிட்டையும் கேட்குறாங்க, ஒரு வாரத்துக்குள்ளே தரணும்னு சொல்கிறாங்க. என்னால் முடியல, அவங்க ஃபோன் எடுத்தப்போ கூட நான் தரேங்கிற மாதிரி சொல்லிட்டேன், இப்போ நான் என்னன்னு சொல்லுவேன் அவங்கக்கிட்டங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு இருக்காங்க. தேனு, நான் தான் வந்திருக்கேன்ல பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் தான் தேனோட அக்கா, யாரை நம்பி நீங்கள் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கேட்குறான்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, இவ படிக்கிற பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் தெரிஞ்சுதாம்மா கொடுத்தேன், எங்களுக்கு தேவை காசு, யார் கொடுத்தா என்ன, நீங்களாம் பொறுப்பாக வேலைக்கு போகிறீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் கொடுத்தேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்பவே தப்பு சார், ஏதாவது கேட்டால் நீங்கள் இப்போ என்ன நம்பி தான் கொடுத்தீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருக்கலாம். சரி நீங்களும் தப்பு பண்ணிட்டீங்க, பாடுறா இந்த அம்மா நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிகிட்டு இருக்கே. சரி எப்போ பணம் வந்து வேணும்? ஒரு வாரத்துக்குள்ளே வேணும் சார். அவ்வளோ சீக்கிரம்லாம் தர முடியாது சார், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஒன்றும் 50,000லாம் கொடுக்கல, 3,00,000 கொடுத்துருக்கீங்க. என்னோடய சம்பளமும் அவ்வளோலாம் இல்லை, ஒரு வருஷம் சம்பளத்தை ஒரு வாரத்தில் கேட்டிங்கன்னா என்னால் எப்படி தர முடியும்? நான் ஏதாவது தோது பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் சார், எங்களுக்கு ஒரு 6 மாதம் அவகாசம் கொடுங்கங்கிற மாதிரி கேட்ட உடனே பக்கத்தில் இருக்கிற கன்னத்தில் வந்து பலாருன்னு அடிக்கிறாங்க. என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க, 6 மாதம்னு சொல்கிற? டே, நம்ம யாருக்கும் இவ்வளோ நேரம் கொடுத்துருக்கோமா? அதெல்லாம் முடியாது, நீ உன் தங்கச்சியை இங்கே விட்டுட்டு போ, கூடிய சீக்கிரம் வந்து பணத்தை வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி சொன்னோன்னே, அக்கா பயமாக இருக்குக்கா, நீங்கள் பேசுகிறது எல்லாம் சரியில்லை சார், நான் ஒரு 2 மாதத்துக்குள்ளே உங்கள் பணத்தை வந்து திருப்பி கொடுத்துட்றேங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் முடியாதுன்னு அவங்க வம்படியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இந்த விஷயத்தில் சிபி தான் வந்து வருவாருன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு சிபி வந்து டிஷும் சண்டை போட அதிகபட்ச ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம்.